பார்க்கும்போது வேல்முருகன் அவர்கள் வந்து 234 தொகுதிகளிலும் தனிச்சு போட்டியிட போறாருன்னு ஒரு தகவல். போட்டியிடுறவர்களெல்லாம் சும்மா நான் வானத்துக்கும் பூமிக்கும் தகுவேன் என்று சொல்லுவதெல்லாம் எப்பவும் மிகையாக பேசக்கூடாது. உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த கூட்டணியை விட்டு வருவதற்கான சுதந்திரம் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. உன்னுடைய மக்களுக்கான அரசியலை நீ நடத்து, அதில் ராமதாஸோடு மாறுபட்டு நடத்து, அதில் அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்குமானால் அதுதான் வாழ்வின் பயன். ஊழலற்ற ஆட்சியை செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே, செங்கோட்டையின் விடுதலை போராட்டத்தில் சிறைக்கு போனாரே எது செய்து விட்டு சிறைக்கு போனார் என்று கேள் என்று எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. 2026 களம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் களமா மாறிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது வேல்முருகன் அவர்கள் வந்து 234 தொகுதிகளிலும் தனிச்சு போட்டியிட போறாருன்னு ஒரு தகவல். போட்டியிடுறவர்களெல்லாம் சும்மா நான் வானத்துக்கும் பூமிக்கும் தகுவேன் என்று சொல்லுவதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மிகையாக பேசினால் நம்ப மாட்டார்கள். நான் என்னால் 4 அடி தவ முடியும்னு சொன்னால் நம்புவான், 40 அடி தவ முடியும்னா நம்ப மாட்டான். எப்பவும் மிகையாக பேசக்கூடாது. உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த கூட்டணியை விட்டு வருவதற்கான சுதந்திரம் உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது. உன்னுடைய மக்களுக்கான அரசியலை நீ நடத்து, அதில் ராமதாஸோடு மாறுபட்டு நடத்து, அதில் அந்த மக்களுக்கு நன்மை கிடைக்குமானால் அதுதான் வாழ்வின் பயன். அதனாலே எம்எல்ஏ ஆகித்தான் தீர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை கொண்டு சில காரியங்கள் செய்வதற்கு வசதியாக இருக்கும். என்ன ஆகாவிட்டால் போகட்டும். பெரியார் ஒரு அதிகாரமும் இல்லாமல் இந்த நாட்டு மக்களுடைய வரலாற்றில் நின்று விட்டார். வேறுபாடுகள் எவ்வளவோ இருக்கின்றன, மாறுபாடுகள் பெரியாரோடு நமக்கு எவ்வளவோ இருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த மனிதன் ஒரு பொது நலத்தில் நாட்டம் கொண்டவன் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே அது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இப்படி சும்மா ஒவ்வொன்றும் நான் இந்த விஜயகாந்த் மனைவி பாருங்கள், அதனால 1,00,000 ஓட்டை வைத்து கொண்டு ராஜ்யசபா 10 இடம் வேண்டும் இருக்க. நான் அப்படி கேளு, 20 இடங்கள் 2 ராஜ்யசபாக்கள், நான் மறுக்கவில்லை. ஆனா நீ தந்தா உனக்கு, நான் திமுக தந்து விட்டால் அதிமுக தகுதியற்ற கட்சி, அதிமுக தந்து விட்டால் திமுக ஆள தகாத கட்சி என்று ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தருகிறவனுக்கெல்லாம் நாம் பேசுவது என்ற நிலை வந்து விட்டால் உங்கள் கட்சி அதற்கு தனித்து என்று கேட்கிறேன். என்ன கொள்கை உங்களுக்கு? நான் தீர்மானமாக சொல்லுவேன், பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கொள்ளை கூட்டம், அது ஒரு கிழக்கிந்திய கம்பெனி என்பது என்னுடைய கருத்து. 2வது கிழக்கிந்திய கம்பெனி என்று கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன் சுக்லக்கில். திமுக 75 இன்னொரு கிழக்கிந்திய கம்பெனி என்று கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். 13 கட்டுரை எழுதிவிட்டேன். ஆகவே இது என்னுடைய கருத்து நிலைப்பாடு. அதனால் என்னை எடப்பாடி போட்டினாலும் போட்டாவிட்டால் என்ன, என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. இந்த கூட்டணியில் யாரும் என்னை பெருமையாக கருதினாலும் கருதாவிட்டால் என்ன, நான் இந்த மக்களுக்கு இந்த ஆட்சி போவது நன்மையானது என்று கருதுகிறேன். அவ்வளோ, இந்த நிலைப்பாட்டில் மாறுதல் இல்லை. அதற்கு யாரையெல்லாம் நாம் முன்னிறுத்த முடியுமோ இருப்பதற்கும், நான் சிறந்த ராமனை போல் ஒரு ஆட்சி இங்கே வர வேண்டும் என்றால் இன்னொரு ராமன் நமக்கு கிடைக்க வேண்டுமே, இருப்பதற்குள் யார் தேவையில்லை என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். எது ரொம்ப மோசமான கட்சியோ அதை அகற்ற நினைக்கிறோம். அவ்வளவுதான். இதுல நமக்கு ஒரு பெருமை வரட்டும், பெருமை வராமல் போகட்டும், அதனாலேயெல்லாம் நாம் நம்முடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டே போனால் அப்புறம் எத்தனை தடவை நீ திமுக உனக்கு இடம் தந்தால் அதிமுக தகுதியற்ற கட்சி, அதிமுக இடம் தந்தால் திமுக தகுதியற்ற கட்சி என்றால் நீ மக்களுக்கு எது நன்மையானது, எது உன்னுடைய நிலைப்பாடு, எது உன்னுடைய கருத்து வேண்டாமா? இப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு கட்சி நடத்தினால் என்ன செய்வது? அது என்ன நிலைப்பாடு? இதுதான் இன்றைய அரசியல். அதே மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்கு அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக பக்கம் நிக்கிறது எப்படி பாக்குறீங்க? அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில ஒரு எம்பி சீட்டுக்காக நிக்கிறது நினைப்பார்கள். எனக்கு அதெல்லாம் தெரியவில்லை இப்போ. ஆனா எதிர்நிலையில அது எப்பொழுது இருந்தா அவர் எதிர்நிலையில தான் இருந்தார். திமுகவினுடைய நிலைப்பாட்டில் அவர் எப்பொழுதும் இல்லை. அந்த எதிர்நிலையிலேயே இப்பொழுதும் இருக்கிறார். உடனே நான் 2 எம்பி தருகிறேன் என்றால் அன்புமணி போக மாட்டார். அதுதான் அவருடைய தகுதி என்று நான் கருதுகிறேன். அதாவது அப்பொழுது எதிரணின்ற ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டார். இதுக்கப்புறம் அவரு திமுக எதிர்ப்பு நிலையில் நின்று விட்டார். பாராளுமன்ற தேர்தலில் அதற்கு முன்பும் நின்று விட்டார். அவருக்கு அதிமுக அவருடைய சமூகத்திற்கு 10% இடஒதுக்கீடு தந்தவர்கள். ஆகவே அதில் முரண் ஒன்றும் இருக்க முடியாது. இன்னொன்று,
திமுக நான் 4 MP தருகிறேன் என்று சொன்னால் போனால்தான் இவரும் நம்முடைய விஜயகாந்த் மனைவியை போல ஒரு நிலையை அடைவார் அரசியல். இவர் இல்லையே. அதுல இன்றைக்கும் சிவியர் கிரிட்டிக் ஆஃப் டிஎம்கே ரெசீம் தானே அன்புமணி. அது அந்த அளவுக்கு அது சரியானதுதான். கடைசியா விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி இப்போ பயங்கர சலசலப்பு உருவாக்கின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு மக்கள் இதை ரெசிப்ரோகேட் பண்றாங்க? அவரோட ஆட்டம் பாட்டம், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய வசன நடனமாடுகிறார், என்னென்னவோ செய்கிறார். நான் சொல்கிறேன், அவருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறும் தெரியாது, செய்தித்தாள் படிக்கிற பழக்கமும் இல்லை. சினிமா வசனம் எழுதுகிறவன் எழுதி கொடுக்குறான். இது என்ன பாசிசமா பாயாசமா என்று இதை இவர் பேசுகிறார். அவன் விசில் அடிக்கிறான். எங்களுடைய தலைவர் விசிலடித்தால், செங்கோட்டையன் சொல்லுகிறார், எங்களுடைய தலைவர் விசிலடித்தால் நாடு அடங்கிவிடும், ஆளுங்கட்சி அதிரும், ஆளுங்கட்சியினுடைய கோட்டையில் அதிர்வு எழும் என்றெல்லாம் இந்த இவர் சொல்லுகிறார். ஊழலற்ற ஆட்சியை செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே, செங்கோட்டையன் விடுதலை போராட்டத்தில் சிறைக்கு போனார், சிறைக்கு போனாரே, எது செய்து விட்டு சிறைக்கு போனார் என்று கேள் என்று எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இந்த ஆதவ அர்ஜுனன் ஒரு பெரிய லாட்டரி சீட்டுக்காரருடைய மகளை மணந்தவர். மகன் அங்கே ஒரு கட்சி புதுச்சேரியில, மருமகன் இங்கே ஒரு கட்சி 2வது இடத்தில். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பரிசு சீட்டை உண்மையாகவே பரிசு கொடுத்து ஒரு 100 பேருக்கு கொடுப்பார்கள், 1000 பேருக்கு 10,000 பேருக்கு கொடுப்பதாக சொல்வார்கள், 1000 பேருக்கு கொடுப்பார்கள். பிறகு 10 சீட்டெல்லாம் வெறும் சீட்டு தான். இப்படித்தான் பெரும்பணம் அடிக்கிறீர்கள் நீங்கள். அப்படி அடிப்பதனாலதான் 500 கோடி சென்ற தேர்தலில் திமுக கொடுத்தீர்கள், 1700 கோடி மோடிக்கு கொடுத்தீர்கள், அஸ்ஸாமுக்கு கொடுத்தீர்கள், நீங்கள் லாட்டரி சீட் நடத்துகிற இடத்தில் மேற்கு வங்காளத்தில் கொடுத்தீர்கள். அவ்வளவு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறீர்கள். வெறும் சீட்டை, பரிசு விழாத சீட்டை அடித்து கொடுத்து அடிக்கிற கொள்ளையில் எல்லாருக்கும் பங்கு கொடுத்து விட்டு மீதி பணத்தை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இப்போ அரசியலுக்கும் நேரடியாக வந்து ஆட்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். விஜய் முதலமைச்சரானால் ஆதவ அர்ஜுனன் உள்துறை அமைச்சராவார். இந்த நாடு எப்படி விளங்கும்? செங்கோட்டையன் கூட இருக்கட்டும், 9 தடவை எம்எல்ஏ ஆகிறவர், அவரும் சிறைக்கெல்லாம் போனது விடுதலை போராட்டத்தில் இல்லை என்றாலும் கூட இருக்கட்டும். இது நேரடியாக வெறுஞ்சீட்டை அடித்து கொடுத்து பரிசு சீட்டு என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம் நேரடியாக ஆட்சிக்கு புதுச்சேரியில் வருவது, இங்கு வருவது என்றால் முன்பெல்லாம் மாப்போசி மாதிரி மனிதர்கள் தான் தலைவர் ஆவார்கள். அவர் அச்சு கோர்க்கிறவர், ரொம்ப எளிய மனிதர், ஏழ்மை நிலையில் இருந்தவர், மிகச்சிறந்த தலைவர். அவர்தான் சுயாட்சி என்ற அவருடைய கொள்கையைத்தான் அண்ணா வாங்கி கொண்டார். பின்னா அருமையான அரசியல் நடத்தினார். 20-30 ஆண்டுகள். டில்லிக்கு கை கொடுப்போம், வேங்கடத்திற்கு குரல் கொடுப்போம், எல்லாம் பேசுவார். ரொம்ப நல்ல தமிழ் பேசுவார், நல்ல படித்தவர், ரொம்ப சுயசிந்தனை உடையவர். ஒரு ஏழை தொழிலாளி, கள்ளிறக்குகின்ற வம்சத்தில் பிறந்தேன் என்று தன்னை பற்றி சொல்லிக் கொள்வார். ஆனால் அவர் கள் குடிப்பதில்லை, கல்லை ஆதரிப்பதில்லை. அப்படி மனிதர். அண்ணா என்ன ஒரு நெசவு குடும்பத்தில் பிறந்தவர். சாதாரண குடும்பங்களில் இருந்து தகுதி அடிப்படையில் தொண்டு செய்து பெரியாருக்கு கீழே தொண்டு செய்து, மாப்போசி ராஜாஜிக்கு கீழே தொண்டு செய்து, இப்படியே வளர்ச்சி அடைந்து ஒரு புதிய கருத்து நிலையில் மாறுபட்டு புதிய கட்சி காணுகின்ற நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதெல்லாம் இல்லாமல் விஜய்க்கு ஒரு கட்சி, விஜயகாந்துக்கு ஒரு கட்சி, அப்புறம் இந்த சீமானுக்கு ஒரு கட்சி, ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு நடத்துகிறவர்களுக்கெல்லாம் கட்சி என்று இப்படியெல்லாம் ஆகிவிட்டார்கள். எந்த புதிய கருத்தும் இல்லை, ஒரு நிலைப்பாடும் இல்லை. இல்லை, ஒரு மூத்த அரசியல் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, அரசியல் பார்த்திருக்காரு, நிறைய இடங்கள்ல வந்து தமிழ் உரையில பேசியிருக்காரு. அவர் வந்து பிரஸ் மீட்ல வந்து டிவிகே அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசுறாரு. தாவேகா அப்படின்ற அந்த சொல்ல கூட அவரால் ஏன் சொல்ல முடியல? டிவிகே பொறுத்த வரைக்கும் அப்படின்ற, அதாவது அவருக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாத்துலயுமே, அதிமுக இருக்கும்போது முழுசா சொல்லுவார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போக்குவரத்தவர்கள் 2 பேர் இங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் போக்குள்ள எந்த கட்சியும் அவர்களோடு சேரவில்லை. அதான் போக்குவரத்தவர்கள் 1-2 பேர் இருக்க இடம் இல்லாமல் இங்கே வந்து சேருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எந்த கட்சியாவது இவர்களோடு சேருகிறதா? ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்பதற்கு மேலான ஒரு ஆசையை வேறு யாராவது காட்ட முடியுமா? நீங்க நாய்க்கு உணவுப் பொருளை எலும்பு துண்டை காட்டி இழுத்து கொண்டு போவது போல ஆட்சியில் பங்கு என்று சொல்லி எல்லாரையும் இழுக்க முடிய வேண்டுமே. ஆனால் அதற்கும் அவர்கள் யாரும் வரவில்லை, ஊருவன் வரவில்லை. காங்கிரஸ் வருவதாக சொல்லி எங்க இடத்தை கூட்டிக் கொண்டான். இருக்கிற கட்சிகள் எல்லாம் இங்கே போவேன் என்று சொல்லி அவ சொல்ற மாதிரி இந்த அவங்க என்ன பொண்ணு கேட்டாங்க, இவங்க என்ன பொண்ணு கேட்டாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு நீட்டி பேசுவார்கள் சில பேர். என்ன உன்னை வந்து கட்டிக்கணுங்கிறது மாதிரி இவர்கள்
ஒருவனும் தாவைக்காவோடு போய்விடுவேன், விஜயோடு போய்விடுவேன் என்று சொல்லியே அங்கே இடங்களை பெருகி கொடுக்கிறார். போக்கு முந்தி இல்லை. காங்கிரஸ் எல்லாம் வாயை மூடிக்கொள்வேன். இப்போ போறதுக்கு ஒரு ஆம்பளை கிடைச்சிட்டான், நீ இல்லைன்னா அவனோட போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா கொஞ்சம் புருஷன் பயப்படுவேன்னு நினைக்கிறாங்க. இது என்ன பேச்சு, இது என்ன நாகரிகம் என்று எனக்கு புரியவில்லை. ரொம்ப ரொம்ப நன்றியா என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துருக்கு. நன்றி. ரொம்ப நல்லது.